அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரிய சூர்யா, கனகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாண முதலியே சந்தியா முதல கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமகளை எல்லாம் தோற்றம் கொண்டு தாயிற் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொன்னிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படை கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வழங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கெல்லாம் இறைவன் வகுத்த நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசை பெற்று இந்த அண்ட சராசரத்திலே அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவனை ஆழத்திலே ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமந்தான் இருந்து ஆசி மூடுகின்றான் பின்னப்பிடுகின்றான் என்று சொல்லக்கூடிய வந்து பிரம்மதேவனை தரிசித்து ஆசை பெற்று கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்று பிறகு பார்க்கட சென்று எனது பாட்டன் வந்து ஸ்ரீமன் நாராயணோடு தரிசித்தேன். காரணம் அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற ரீதியிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆகிவிட்டேன். இப்படி கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணையப்பட்டபடி இந்த நாரத மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடகம் செய்யப்படுகிறார். என்னுடைய சரணாகப்படும் 1000 சாபம். இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் என்றால் சண்முகனின் திருவடியை நாட வேண்டும். சண்முகனுக்கு முன் உதித்த ஒரு கணபதி, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, கழகத்து வந்தவன் ஒரு ஆனவன். எனது கழகம் என்று சரியாக நடக்க யாரை வணங்க வேண்டும், பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? காரணம் 5 கரத்தனை, 6 முகத்தனை, இந்தின் இளமறை போலும் எயிற்றனை, நந்தி பாண்டனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடிபோட்டிடுவோம் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குடைய நாயகன், வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன், எனவே வீரநாயகன் என்ற அர்ப்பணை கருத்தோடு ஆரம்பம் ஆதி முதலாத நாயகன் என்றாலும் ஆதி வரநாமனாகனுக்கும் அவனுக்கும் மூத்த பரமநாயகத்தில் இருந்து அந்த ஆதி கற்பக விநாயக கணபதியை தொழுது அந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஓம் நமோ நமோ நாராயண. பிள்ளை செல்வமே பெருவாழ்வு வரவாணி
பிள்ளையாரை தொழுது பெருமைகளை சேர்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு யானைக்கு பணம் நம்பிக்கையிலே மனிதனுக்கு பணம் நம்பிக்கையிலே இருப்பார்கள். அந்த நம்பிக்கை செய்வதற்கு நாரதர் பொறுப்பேற்றுக் கொண்டு நல்லதொரு வேளையிலே ஈன்ற பொழுதில் பெரிய பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் முந்தி தவம் கடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை அவள் அன்றி ஓர் அனுபவம் செய்யாது ஒரு ஜீவனை பெற்றெடுப்பதற்கு ஒரு துளி விந்து உலக அதிசயமாகிறது. ஏனென்றால் இந்த ஒரு துளி விந்து என்பது நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்ற வள்ளுவனுடைய கூற்றிக்கிணங்க ஒரு துளி விந்து உலகத்தில் ஒரு ஜீவனை உற்பத்தி செய்கிறது. ஆனால் உலகத்தில் அதே ஒரு துளி விந்து வைத்து இந்த உலகத்துக்கெல்லாம் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் அன்னை ஆதிபராசக்தி. அவர் திருநாமங்களை ஆகியிருத்த திருநாமங்களாக இந்த உலகத்தில் தீப ஒளிகளுக்கெல்லாம் காரணமாக திகழக்கூடியவள் தாய் அன்னை மீனாட்சி ஆதிபராசக்தி. வாழைவராகி, நித்திய கழிகாணி, பக்தர்கள் கோழி, ஜெயவீரி, கங்காதரை, பரிமலைவேணி, திருநேத்திரி, ஆரணி பவனகாரணி, அநாதரிஷகி, கௌரி பைரவி என்றெல்லாம் அநாதையில் மாநாமங்கள் வாய்ந்தவள். காஞ்சியிலேயே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, எனது மதுரையிலே அன்னை மீனாட்சியாக காட்சி கொடுத்து கருணை வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார். தூங்காத ஆட்சி செய்யக்கூடியவள், தேனை போன்று ஆட்சி செய்யக்கூடியவள், மீனை போன்று ஆட்சி செய்து கொண்டவள். அப்படி தேனாட்சி நடத்துகின்ற மீனாட்சி என்னாலும் நமக்கும் துணை இருப்பார் என்றால் அது அவளன்றி ஓர் அனுபவம் அசையாது என்ற அடிப்படை கருத்து. அந்த அடிப்படை கருத்தாக இருந்து விட்டால் நம்மளையும் படைத்து விட்டார் இறைவன். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆடுகிறார், மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த இறைவன் நமக்கு என்றும் அருள்புரிவாள் என்றால் அடிப்படை தேவை 3 இப்பொழுது தேவைப்படுகிறது. இந்த 3 ஏன் நீங்க ஆச்சரியமா கேக்குறீங்க? சாப்பிடாரு எப்பயுமே மொட்டையை சொல்லாம கொஞ்சம் முடி அள்ளி போட்டு சொல்லுவோமா? ஏங்க 3 என்பது இல்லையினால் ஒன்ன உணவு ஒடுத்த உடை இருக்க இருப்பிடம். இது 3 இல்லாம முதல்ல உயிர் வாழ முடியுமா? அப்புறம் என்ன அந்த 3 அப்புறம் அல்லாத 3 வேற எந்த 3 நினைக்கிறீங்க? ஏன்னா கிடைக்கிற ஆளுகளையே கிடைக்கல ஜோகத்துல உட்காந்து கிடக்கு. நீயே அதுக்கு அவர் பாரு தண்ணி கப்பு சரக்கு தானே உங்க பொழப்பா இருக்கு. ஏன்னா பாருக்குள் என்ன நாடு என்று சொல்லி வைத்தான் பாரதி என்று இன்று உலகமே பாரில் தான் போய் கிடையா கிடக்கிறது. என்னமோ யாமரியின் பராபரமே என்று என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் ஏப்பா உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னாங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நாமும் மாற்றத்தை எதிர்பார்த்தோம், ஒரு மாற்றம் நடக்கலை. இப்படித்தானே இருக்கும் நினைக்கிறோமோ? உலகம் பலவிதம், உலகம் அம்பலவிதம். எது எப்படி ஆயினும் செய்யக்கூடிய கடமைகளை நாமும் சரியாக செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை. ஏன்னா நம்பிக்கை நாமளும் வச்சோம். நம்பிக்கை நேரத்து இரவு விடிய பொருளுக்குள்ள பொழுது சரியா இல்லாம போச்சு, நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சு. சரி இருக்கட்டும். எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்றான் வள்ளுவன். அவங்க நம்பிக்கையை வீணாக்காமல் கடமை செய்வதற்கு என் தாய் காளி காட்சி கொடுப்பாள், கருணை மொழி கொள்வார். அன்னை சிரிக்கிறார் சொல்லக்கூடியதை பார்த்தேன். சரி இருக்கட்டும், எல்லாம் நன்மைக்கே. ஆடி ஆட்டம் என்ன வாடிய ஆட்டம் ஒரு பார்த்துக்கிறோம். ஆக மொத்தத்தில் நடப்பதை கொண்டு நன்மையாக நாடகம் பொறுப்பேற்றுக் கொண்டு என்ன அப்படியா கப்பு எடுக்காம கப்பு கப்புன்னு நடிக்கிறிய? இதெல்லாம் யாரு பாடாது? அது உண்மைதான். இருக்கு நம்ம இருக்கட்டும் இருக்கிறது. ஏன்னா நீங்க மட்டுமா செய்யறீங்க? நக்கனார் சோனகிரி நாதனார் வேள்வியிலே தக்கனாரை தகர்த்த தக்கனார் பொக்கைவாய் ஆக்கினாரை அம்புலியை தேய்த்தறியை தாக்கினார் ஓடெடுத்தான்னு சொல்லி ஒரு காலத்தை ஓடெடுத்து நக்கிறது காரணமானவன் யார்? எம்பெருமான் ஈசன். அன்று தில்லையிலே நடமாடினான் என்னை ஆத்த ஆதிபராசக்தியோடு நீயும் நானும் உனக்கும் எனக்கு வா போட்டி என்று இருவரும் கலந்து ஆடும் பொழுது பெண்ணாகப்பட்டவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஆக எம்பெருமான் ஈசனின் காதிலே உள்ள குண்டலம் அருந்து கீழே விழுந்தது. விழுந்த உடனே பார்த்தால் அதை குனிந்து எடுத்து விட்டால் ஆட்டத்திலே தோர்த்து விடுவோம். ஆக ஒரு பெண்ணிடம் தோற்கலாமா என்று என்ன பண்றான்? படுத்துக் கொண்டு ஆடுவது போல் நடித்து அதை நாவால் எடுத்து நக்கி எடுத்து காதலில் மாட்டிக்கொண்டான். அதனாலே அவனுக்கு நக்கி நடராஜன் என்று பெயர் பெற்றான். இப்படி ஆட்டத்தில் சிறப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இருப்பதை கொண்டு நான் சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே எண்ணி துணிக என்று சொன்னேன். அப்படி 2 கலந்த இல்லற வாழ்க்கையில் தாய் காளியம்முடைய காட்சி கொடுத்து கல்யாணம் கொள்வார். எள்ளி மழை வீட்டிருக்கும் பாவை சன்னதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீரமம்மா.
வச்சு பிள்ளையிடத்தான் நினைச்சு கிளிமிலி கிளிமிலி வாசிக்கிறாரு. அவர் நல்லா தான் வாசிக்கிறாரு. போயா அவருடைய வாசிப்பு வெளியில தெரியாம நிறைய பேர் தெரியும். கரூர் மாவட்டத்தில் எங்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பேர் போல இருக்காரு உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன மாடு நல்ல மாடு சுழி சரியில்லை கதையாடுல இருக்கு. நீங்க சொல்றது அதான் எங்க ஆத்தா மீனாட்சி பாத்துக்குறோம். நீங்க பேசாம இருக்க எதுக்கு அவருக்காயா? ஆமா ஆமா பாத்துக்குறாயா. அப்ப சாமி பாட போங்க. ஏன் இந்த பாட்டு செலவு படுத்த எங்க போய் தெய்வம் தெரியாம உட்கார்ந்து இருக்கிறது என்னடா ஒரு மாதிரியா இருக்குண்டு. சரி இருக்கட்டும். ராகத்தை வாசிக்காரனால முனியாண்டி என்ன போட்டுட்டே இருப்பாரு. ராகு ரேவதி ராகம் தானே பிடிச்சி அடிக்க வச்சாரு. பெருசுக்கு ஒரு சொன்ன மாதிரி ஒரு புல்லுல பாதி கோட்டில் பாதி ஆப்புல பாதி இனிமே அந்த மாதிரி கணக்கு செம்மராஜா சொன்ன கதையால இருக்கு. மினி ஆண்டி இல்லையா முனியாண்டி. அப்படி என்னைய பார்த்து நான் ஒரு முனிவண்ணி இனி மீனி வேறுங்களா? நல்லா வேலையை கிடைச்சிங்களா? மீனாவுக்கு அப்புறம் மூணாவுக்கு அப்புறம் மீனா போட்டு இருக்கு. ஒருத்தன் மகன் ஒருத்தன் நீங்களே ஆர்டர் போடக்கூடாது. நீ ஆர்டர் ஒன்றுக்கு மேல் போடக்கூடாது. நமக்கு புனிவாதியார் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போட்டி அருள்வங்கு முகத்தை காட்டி இருமைக்கு தந்தாய் போட்டி போட்டி மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா மரச பார்த்துத்தான் மாத்துவா. ஏ மனமே கலங்காதே நீராக இருந்தாலும் வாரங்கள் எல்லாமே படுத்தவனோடே சுமப்பா. சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். எங்களுக்கு குறையும் உண்டு சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நானே சொல்லலாமா? என் தாயும் நீ இருந்த உங்கள் செல்ல மகள் வரலாமா? காளி மாதமாய் கருமாறி கவிதாமியே பாடியது கேட்கவில்லையா? செல்வங்கள் நல்ல புகழும் வந்து வீடுமானது நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நானே சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வரலாமா? ஆனவையாரும் இல்லை ஆசைக்கு நுழையில் ஆனவத்தில் அடிவரும் ஜீவனும் இல்லை. ஆனவையாரும் இல்லை ஆசைக்கு நுழையில் ஆனவத்தில் அடிவரும் ஜீவனும் இல்லை. சொந்தமில்லை வந்தவில்லை சுதந்திரம் நல்லதில் உன்னை போல இவளை நல்லதொரு தெய்வமே கருமாறி திருக்கோவில் வந்தேனம்மா. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையினை ஆதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையை நீ ஆதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையினை ஆதரி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும். மடி மீது தடை வைத்து நான் ஏகணும். சரணங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும். எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நானே சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வரலாமா? மங்களமணி ஓசை
காடியே எங்கள் முத்து மாறியே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு நன்றி நன்றி. புற்றுக்கோயிலம்மனுடைய வைகாசி பெருந்திராவை சீரோடு சிறப்புடன் நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் நாடகத்தை கண்டு ரசிக்க வேண்டும் என்று வருகின்ற சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையிலே ஒளிபரிக்க அமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்து கொண்டு கூடிய ஸ்ரீ மகா விக்னேஷ் ஒளிபெருக்க நிலையத்திற்கும் அதில் பணிபுரியும் என்னுடைய அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வினை உலகமெல்லாம் ஒளிபரக்கூடிய அன்பு தம்பி சுதாகர் அவர்கள் மற்றும் தமிழன் கலாச்சாரம் சொல்லக்கூடிய வைகை மேடை நாடகம் அன்பு தம்பி சுதாகர் உள்ளிட்ட அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளராகவும் ஆர்மணி சக்கரவர்த்தி திகழக்கூடிய அன்பு சகோதரர் மேலப்பார்குளத்தை சேர்ந்த கே முனியாண்டி அவர்கள் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கங்களை கரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறோம். எங்களது கலைப்பணி அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி. என் நன்றி கொண்டாருக்கு உய்வென்றான் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கென்றான் வள்ளுவன். அப்படி வள்ளுவனுடைய கூற்றிடுகே எனக்கு பார்க்கப்படுது இடம் பொருள் ஏவல் என்பார்கள். கால் வைத்தால் கழகம் அது நாள் கடந்த நன்மை. அந்த நன்மையை செய்யும் பொருட்டு அடியின் கால் வைத்த இடம் கதையின் அடிப்பில் பார்க்கப்படுது ஒரு சர்வசாதாரண சிற்றூர். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்றால் குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே. தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. பலவிதமான நாடுகள். காரணம் தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு. 18 வழி அதாவது செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்றான் யார்? முண்டாசு கவிஞர் பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையில் ஜெகத்தினை அளித்திடுவோம் என்று சொன்னவன் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். இப்படி தமிழுக்காக தொண்டாற்றிய மாபெரும் புண்ணியவான்களையும் கண்ணியவான்களையும் புலவர் பெருமக்களையும் கண்ட இந்த புண்ணியமான பூமியிலே அதிலும் இந்த நோடநாடு என்று சொல்லக்கூடிய சோழ வடநாடு சோறுடைத்து என்ற பட்டம் பெற்ற திருநாடு நாட்டின் பெருமையை தமிழருடைய உணர்வுகளை எல்லாம் உலகெங்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே பறைசாட்டியவன் என் பாட்டன் முப்பாட்டன் சோழமன்னர். அவன் வாழ்ந்த இந்த பூமியில் இவர்களும் வாழ்கிறார்களே என்ற சமகாலமாக நினைத்து பார்க்கும் பொழுது இந்த சமத்துவ நாயகனாக அடியேனும் திகழ வேண்டும் என்றால் முதலில் நாட்டின் பெருமையை பறைசாட்டுவது என் போன்ற பாவலுடைய கணக்கு. காரணம் வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயரம், கோன் உயர கோல் உயரம் என்பார்கள். இப்படி செங்கோல் பிடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்வதற்கு அடிப்படை வித்துக்கள் இருக்கலாம் ஆயிரம். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்திலே ஒன்றை சொல்வதற்கு நான் பாத்தியப்பட்டவனாக இருக்கின்றேன். அதை தனித்துவமாக சொல்ல வேண்டும். ஏன்னா சில பேர் சொல்ல கூட்டத்தோட கொய்ந்தா போட்ட மாதிரி ஆயிரமாடம் சொல்லிடக்கூடாது இல்லையா? ஏன்னா இந்த இடத்திலே கிராமத்தின் சார்பாக எனக்கு பொன்னாடை அணிவிப்பதற்கு முன்னதாகவே என் அருமை தம்பி கலை உலகத்தினுடைய வேந்தனாக இன்று திரையுலகத்திலையும் சிறப்போடு ஜொலிக்கக்கூடிய அருமை தம்பி கோதைமங்கலம் சிறப்பான ஒரு பாடகன் என் அன்பு ஆரிய சகோதரன் கே முத்துச்சிற்பி அவருடைய சார்பாக எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு கலா ரசிகர்களுக்கு என் அருமை தம்பி முத்துச்சிற்பி சார்பாகவும் எனது சார்பாகவும் சிறந்தாந்த வணக்கங்களை கோடி கோடி உணவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. காரணத்தை நன்றி நன்றி நன்றி. அப்பேற்பட்ட பல நன்றி உலகாத நாயகனை நாமும் நினைத்து பார்ப்போம் என்ற காரணத்தினாலே நஞ்சை கடலிகளின் நாயகனை
நன்றிங்க. நாடு போற்றக்கூடிய நாயகனை நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியம் இன்னர் வேணே. இன்னர் வைங்க, வெளியிலே போதும். இன்னர் வைங்க, இன்னர் கூட்டுக்கீங்க. வெளியிலே போயிட்டு இருக்கு அதிகமாக. நன்றிங்க நன்றிங்க. பாடலை பாராட்டக்கூடிய வகையில் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு அண்ணார்களுக்கும் கைதட்டி ஆரவாரப்படுத்தக்கூடிய கலா ரசிகளுக்கும் சிறந்த வணக்கங்கள். நன்றி. என்றாலும் இந்த நிறுவனத்திலே குருதி சீட்டு படத்தில் யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா என்று நான் கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி கவனித்து பார்ப்பதற்கு தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு விரைவா போற்றி என்றான். உலகத்திலே இந்த ஒரே ஒரு வாசகம். ஏனென்றால் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் என்று மூவர் பாடியது தேவாரம், ஒருவர் பாடியது திருவாசகம். திருவாசகத்துக்கு முருகாதார், ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று பாண்டிய நாட்டில், நமது பாண்டிய நாட்டிலே தலைநகரம் மதுரை என்பது அந்த கடம்பவன காலத்திலே ஒரு கன்னித்தமிழ் மரபன் உதித்தான். அவனே மாணிக்க வாசகர். அப்பேற்பட்ட மாணிக்க வாசகர் சொன்ன ஒரு வாசகம் தான் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு விரைவா போற்றி. முதல் வாசகத்தை கவனிக்கணும். தென்னாடுடைய சிவனை போற்றினா தென்னாட்டுல மட்டும்தான் சிவன் இருக்கிறானா? அப்ப மத்த நாட்டுல ஈசன் இல்லையா? அப்புறம் ஏன் சொல்லணும் இந்த வார்த்தையே அப்படின்னா, இந்த கலியுகத்துல பூலோகத்துல புரியுற மாதிரி ஒருத்தர் வந்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் பாடுகிறது என்றான் வள்ளலார். அப்படியா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் பாடுகிறது என்ன. ஒரு புல்லு கருவினா கூட என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் கருகுதே அப்படின்னு சொன்னாரு. யாரு? ராமலிங்க அடியார்.